ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கருக்கான வேலைகள் என்னென்னவா இருக்கும். நீங்கள் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலைகள் என்னவா இருக்கும். நீங்கள் நீதிபதியோட வீட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேலைகளாக இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் என்ன மாதிரி ப்ராக்டிக்கல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வாட்ச்மேனை பற்றி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி போடுங்கக்கா, வாட்ச்மேனுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிக்கல்லாம் வரும் அப்படின்றத போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வேலைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத போட்டிருக்கோம். மசால்ச்சி அவங்களுக்கும் என்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்கும், அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல்லாம் என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வாட்ச்மேன் மற்றும் நைட் வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். வாட்ச்மேன் அப்படின்னாலே ஒரு பாதுகாவலர். அவங்களோட வேலை பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்க எப்போதும் கேட்டில் தான் இருப்பாங்க. வாட்ச்மேன் நீதிபதியோட வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் நீதிமன்றத்தில் இருந்தாலும் சரி, யார் யார் உள்ளே வருவாங்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பேர், அவங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ப்ரைமரியாக யாரை நீங்கள் உள்ளே அனுப்பணும், யாரை அனுப்பக்கூடாது அப்படின்றது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்ட்டில் வேலை செஞ்சீங்க வாட்ச்மேனாக அப்படின்னா அங்கே நிறையா கைதிகளும் வருவாங்க. கைதிக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாரும் வருவாங்க. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்தாலோ வச்சாலோ நீங்கள் அவங்கள செக் பண்ணிவிட்டு அனுப்புறது வாட்ச்மேனுடைய ஒரு வேலையாக இருக்கும். இதே நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணிங்க, நீங்கள் ரெண்டுத்துக்குமே எடுக்கலாம். ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் எடுப்பாங்க, நீங்கள் கோர்ட்டில் வேலை செய்கிறதுக்கு எடுப்பாங்க. இதே நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க, இல்லை யாராவது வருவாங்க பார்க்க. அவங்களெலாம் செக் பண்ணிவிட்டு அனுப்புறது, ஃபோன் பண்ணி நாங்கள் அனுப்பலாமா அப்படின்றத கேட்டுட்டு அனுப்புறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இருக்கும். நைட் வாட்ச்மேனை பொறுத்தவரையிலும் நீங்கள் நைட் டியூட்டி தான் ஃபுல்லாகவே நைட்டு அந்த நீங்கள் நீதிமன்றத்தையோ இல்லை ஜட்ஜோட வீட்டையோ பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருந்து நீங்கள் பாதுகாக்கிறது, அதுதான் நைட் வாட்ச்மேனுடைய வேலையாக இருக்கும். டே வாட்ச்மேனை பொறுத்தவரைக்கும் வேறு என்ன மாதிரி வேலைகள்லாம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வர சொல்லலாம், ஒரு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லலாம், கார் க்ளீன் பண்ண சொல்லலாம், இல்லை செடிகள் அதெல்லாம் கட் பண்ணி விட சொல்லலாம், செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லலாம். அந்த மாதிரி கூட வேலைகள் சொல்லலாம். அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை தவிர்த்து அவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்கிறது தான் வாட்ச்மேனுடைய வேலையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்னாலே நமக்கு தெரியும் ஸ்வைப்பர். அதாவது நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பெருக்கிறது, அங்கே உள்ள குப்பைகளை எடுக்கிறது, பெருக்கிறது, தேவையில்லாத அவங்கள உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. அடுத்ததாக மாப்பிங் போடுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் சானிட்டரி ஒர்க்கருக்கு இருக்கும். இதே நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் வேலை செஞ்சீங்கன்னா அதே வேலைகள் தான் நீங்கள் கோர்ட்டில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி வேலைகள் தான் ஜட்ஜோட வீட்லேயும் இருக்கும். அங்கே தோட்டத்தை பெருக்கிறது, வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, ஒற்றை எடுக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். துணி துவைக்கிற வேலைகள்லாம் இருக்கும். பாத்ரூம் கழுவுறது, பாத்திரம் விலைக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். காய்கறி போய் வாங்கிட்டு வர சொல்லலாம், ஒரு கடைக்கு போயிட்டு வர சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ, அவங்க வீட்டில் என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்யக்கூடிய வேலையை நமக்கு கொடுப்பாங்க. இப்போது சானிட்டரி ஒர்க்கரை பொறுத்தளவு 8th குவாலிஃபிகேஷன் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இதை விட அதிகமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷனில் அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் ப்ரொமோஷனில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்களா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ப்ரொமோஷனில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இதே நான் 8th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ப்ரொமோஷன் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்தளவும் உங்களுக்கு இதே மாதிரி
ப்ராக்டிக்கல் வாட்ச்மேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியுமா அப்படின்றது தான் வந்து முதல்ல செக் பண்ணுவாங்க. நீங்கள் பேசுகிற விதங்கள், உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுதா, இங்கிலீஷில் பேர் எழுத தெரியுதா, அவங்க சொல்கிற வார்த்தைகள் எழுத தெரியுதா அப்படின்றது தான் வந்து இது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். சானிட்டரி ஒர்க்கரை பொறுத்தவரையிலும் உங்களை வந்து ஒரு பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ண சொல்லலாம், ஒரு வீடு பெருக்க சொல்லலாம், இல்லை வந்து ஒட்டடை அடிக்க சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய வேலையை பொறுத்து தான் வந்து உங்கள் ப்ராக்டிக்கலும் வந்து கொடுப்பாங்க. உங்கள் வேலையை சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு வருமே தவிர அதை தவிர்த்து வந்து வேறு எந்த மாதிரி ப்ராக்டிக்கலும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க, வரவும் வராது. நம்ம அன்றாட வீட்டில் என்ன வேலை செய்கிறோமோ அதே வேலையை தான் வந்து நம்ம அங்கேயும் போய் செய்ய போகிறோம். அது சம்மந்தமாகவே தான் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.